இளைஞர்கள்ட்ட எப்படி தவறாக ஒன்றை திரித்து கொண்டு வந்து போடுறீங்க பாருங்க. ஏதோ பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பாராம். திராவிட இயக்கத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு பையன் எப்படி பாரதிய கோட் பண்றான்? இவர் போய் நின்னார சீமானண்ண மேடையில, விஜில் மேடையில, அந்த மேடையில் இருந்த ஒருவராவது பாரதிதாசனை கோட் பண்ணுவாங்களா? அவர்களை ஏற்பதுல உனக்கு என்னையா சிக்கல்? அந்த மேடையில நீ கேட்டிருக்கணும்ல. அதுதான் அரசியல். நீங்க பாரதிதாசன் கவிதைகளை மோடி வெளியிட்டார் காட்டுங்க, உங்களால அதை தொட முடியாது. ஏன்னா அது நெருப்பு துண்டு. பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே முதலில் இந்த மண்ணில் தான் வந்தது. அதுதாங்க எல்லாரும் வள்ளுவரே படிச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்ல, இதுக்கு பதில் சொல்லணும்லாங்க. நான் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேல வரணும்? இப்ப இந்த தம்பி கோவம் யார் மேல வருது பாருங்க. ஏன் மேல வருது? இன்னும் அதிமுகவை தன் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, தன் சொல்படி நடப்பதற்கு இன்னும் செங்கோட்டையனை போல பல பேரை பிஜேபி பயன்படுத்தும். அந்த இடத்துல தான் அதிமுக இருக்கு. அதனால தான் அதிமுகவின் நிலைமை ஒருபோதும் விசிகாவுக்கு வராது. ஏனென்றால் விசிக கொள்கை கட்சி, களத்தில் நிற்கிற கட்சி, உயிர்ப்போடு நிற்கிற கட்சி, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்திற்காக போராடுகிற கட்சி. திமுக ஆட்சியே சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு 80 ரூபா சம்பளம். 2 பேரும் பேராசிரியர் தானே. அது என்ன சமஸ்கிருதத்துக்கு கும்பு முளைச்சிருக்கா? The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. Best Money Gold. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivamas. CALS Renewable Energy. Believe in Better. அனைவருக்கும் வணக்கம். 2026 திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி அமையும். ஏன்னா திமுக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. அடிமையாக இருக்கின்றன கூட்டணி கட்சிகள் அப்படின்னு அதிமுகவை சார்ந்த பேராசிரியர் கல்யாண சுந்தரம் சொன்னார். திமுக அரசு தொழிலாளர் சட்டத்தை திருத்தியது. சட்டமன்றத்திலேயே வெளிநடப்பு செய்து அதை வாபஸ் வாங்க வைத்தோம் கூட்டணி கட்சிகள். பல்கலைக்கழக சட்டத்தை திமுக அரசு திருத்தியது. கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அதை பின்வாங்க வைத்தோம் கூட்டணி கட்சிகள். பாஜக எத்தனையோ மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்ததல்லவா? ஒன்றே ஒன்றை நீங்கள் சொல்லி அவர்கள் கேட்டு பின்வாங்கினார்கள், திருத்தினார்கள், திரும்ப பெற்றார்கள் என்று சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். கிடையாது. எங்கள் கட்சிகளின் முடிவை நாங்களே எடுக்கிறோம். எங்கள் முடிவுகளில் திமுக தலையிட முடியாது. விசிகாவின் முடிவை விசிக எடுக்கிறது. அதிமுகவின் முடிவை அதிமுக எடுக்க முடியுமா? சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்னு அதிமுக எம்எல்ஏக்கள் தானே முடிவெடுத்தாங்க. வேற கட்சி எம்எல்ஏக்களை முடிவெடுத்தாங்க? அதிமுக எம்எல்ஏக்கள் தானே முடிவெடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சர்னு அதிமுக எம்எல்ஏக்கள் தானே முடிவெடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் ஆனாங்கல்ல. எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் தானே முடிவெடுத்தார்கள். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் அல்லவா? அதே தொடர்ச்சியாக சசிகலா அம்மா தான் முதலமைச்சர் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஏன் முதலமைச்சர் ஆக முடியவில்லை சசிகலா அம்மையார்? அம்மையார் தான் பொதுச் செயலாளர் என்று அதிமுக பொதுக்குழு முடிவெடுத்தது. அம்மையார் பொதுச் செயலாளர் ஆனார். எம்ஜிஆர் தான் பொதுச் செயலாளர் என்று அதிமுக பொதுக்குழு முடிவெடுத்தது. எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் ஆனார். சசிகலா தான் பொதுச் செயலாளர் என்று அதிமுக பொதுக்குழு தானே முடிவெடுத்தது. ஏன் அந்த அம்மா பொதுச் செயலாளராக தொடர முடியவில்லை? சிக்கல் எங்க இருக்கு? பிஜேபிக்கு பிடிக்கல. பிஜேபிக்கு பிடிக்கலன்னா அதிமுக ஆக முடியாது. எப்போ ஆக முடியாது? ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுகவே ஒரு முடிவெடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அதிமுக முடிவெடுத்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டாரு, ஒரு தேர்தலை சந்திச்சாரு. திடீர்னு நிர்மலா சீதாராமனோட செங்கோட்டையன் சந்திப்பு நடக்குது. அமித்ஷாவோட செங்கோட்டையன் சந்திப்பு நடக்குது. அப்போ அடுத்த காய நகர்த்துது. எப்படி ஓபிஎஸ்ஐ வைத்து தர்ம யுத்தம் நடத்தி அதிமுகவை பணிய வைத்தார்களோ, சசிகலாவை டிடி விதிநகரனை வெளியேற்றினார்களோ, அதுபோல கூட்டணிக்கு மீண்டும் அதிமுகவை கொண்டு வருவதற்கு அதே வழிமுறையை பிஜேபி கையாளுகிறது. அதிமுகவிலிருந்து ஆள் கிடைக்குது. டெல்லியில் சந்திப்பு நடக்குது.
அப்போ அதிமுகவின் கோவம் பிஜேபி மேல போகணும். எங்கள் கட்சி ஆளை எப்படிங்க எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்கணும்ல. கேட்டது அதிமுக பிஜேபி மீது பாய்ந்ததா? கடைசியில் நினைச்சது நடந்தது. எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவோட ஒப்பந்தம் போடுறார். இதுதான் பிரச்சனை. செங்கோட்டையன் இறுதி அல்ல. இன்னும் அதிமுகவை தன் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, தன் சொல்படி நடப்பதற்கு இன்னும் செங்கோட்டையனை போல பல பேரை பிஜேபி பயன்படுத்தும். அந்த இடத்துல தான் அதிமுக இருக்கு. அதனால தான் அதிமுக 40 விழுக்காட்டுக்கு மேல் ஓட்டு வங்கி உள்ள கட்சி இன்றைக்கு 18 விழுக்காடு என்கிற அளவுக்கு இறங்கி போய்விட்டது, சரிவை சந்தித்திருக்கிறது. இந்த இடத்தில் இந்த பக்கம் பாருங்க, எங்க முடிவை நாங்க தானே எடுக்கிறோம். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் எங்களை? ஆதவ் அர்ஜுனாவை திமுக தானே விசிகா விட்டு வெளியே அனுப்பிச்சுன்னாங்க. எங்கள் தலைவர் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறார். அவர் அதற்கு கட்டுப்பட மறுக்கிறார். கட்டுப்பட மறுத்தவுடன் இடைநீக்கம் செய்கிறார். 6 மாதம். அவர் கட்சி தான் முக்கியம் நினைச்சிருந்தா அந்த இடைநீக்கத்தை ஏற்றுக்கொண்டு கட்சியில் அவர் தொடர்ந்து இருக்கணும், வெயிட் பண்ணியிருக்கணும். அவர் இன்னொரு முடிவு எடுத்து இன்னொரு கட்சிக்கு போறாரு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுக்கு திமுக என்ன சம்மந்தம் இருக்கு? எங்கள் கட்சி ப்ரொசீஜரை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறோம். அதற்கு அவருக்கு உடன்பாடு இல்லை, அவர் போறாரு. இதுக்கு திமுக என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ திமுகவில் இருந்து அவர் வரும்போது எங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் கொடுத்தவன், அதுவும் திமுக சொல்லியா கொடுத்தோம்? அவர் திமுக இருந்துட்டு தானே வந்தார் விசிகாக்கு. அப்போ அங்கே முரண்பாடு இருக்க போய் தானே இங்கே வர்றாரு. அங்கே உடன்பாடுன்னு அங்கேயே தொடர்ந்து இருப்பார்ல. திமுகவில் தொடர்ந்தவர் அங்கே தொடர்ந்து இருக்கணும், ஏன் விசிகாக்கு வர்றாரு? அப்போ அங்கே அவருக்கு ஏதோ முரண்பாடு இருக்கு, வந்துட்டார் இங்கே. அப்போ திமுக எங்களை கட்டுப்படுத்துதுன்னா ஆதவ அர்ஜுனா எப்படி திமுக ஆதரவாளர் இருந்து விசிகாக்கு வந்தார்? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ எங்கள் முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதிமுகவின் நிலைமை ஒருபோதும் விசிகாவுக்கு வராது. ஏனென்றால் விசிகா கொள்கை கட்சி, களத்தில் நிற்கிற கட்சி, உயிர்ப்போடு நிற்கிற கட்சி, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்திற்காக போராடுகிற கட்சி. திமுக ஆட்சியே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உறக்க பேசி எதிர்க்கிற கட்சி. எதிர்த்திருக்கிறோம். சான்று சொல்றேன். ஒரு சான்று சொல்லுங்க. வலுவா எதிர்க்கக்கூடிய கட்சியாக தாவேகாவும் நாம் தமிழர் இன்னொரு பக்கம் வரும்போது அவர்களை ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைகள் அப்படின்னு பேசுற அளவுக்கு திருமாவளவன் அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு ஏன் போறாரு? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நாம போகல. நேற்று தான் எங்கள் தலைவர் அதை சொல்லியிருக்காரு. இத்தனை நாளும் நாம் தமிழரையும் தாவேகாவையும் எங்கள் தலைவர் எப்படி மதிப்பிட்டார், எப்படி அணுகினார், அவங்களுக்கு வாழ்த்து சொன்னார், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அரசியல் கணக்கு போட்டுலாம் கிடையாது, உள்ளன்போடு பார்த்தார். ஆனால் கொள்கை முரண்பாடு வரும்போது வெளிப்படுகிறார். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், பாரதியை போற்றுகிற விழாவில் போய் நின்று பாரதியை போற்றிட்டு போகிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாரதியை போற்றுவதற்கு இங்கே யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. இதே தமிழ்நாடு அரசே பாரதிக்காக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து நூல் வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு, தர வேண்டாம். பாரதியை போற்றுகிறது இந்த அரசு. அவர் கருத்தில் 1000 முரண்பாடு இருக்கலாம், அது அந்தந்த காலகட்டத்தில் உள்ளது. ஆனால் ஒரு மகா கவிஞன் என்கிற அளவில் இந்த அரசு பார்க்கிறது, நாம பார்க்கிறோம். நான் தனிப்பட்ட முறையில், நான் ஒரு திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து வளர்ந்து வந்த பையன். இந்த விடுதலை வாசகர் வட்ட கூட்டத்தில் பயின்று வந்து எழுந்தவன். நான் 2007 ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வெளியிடுறேன். அந்த ஆவணப்படத்தினுடைய முதல் தொடக்கமே சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்று பாரதியினுடைய வரிகளை போட்டு தான் நாம அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன். அப்ப நமக்கு பாரதி மேல காழ்ப்பு கிடையாது. திராவிட இயக்கத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு பையன் எப்படி பாரதியை கோட் பண்றான்? இவர் போய் நின்றாரா சீமானண்ண மேடையில, விஜில் மேடையில? அந்த மேடையில் இருந்த ஒருவராவது பாரதிதாசனை கோட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை? பாரதிதாசனை ஏற்பதில் என்ன பிரச்சனை? அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்? பெருஞ்சித்திரனாரை ஏற்பார்களா? பாவாணரை ஏற்பார்களா? ஏற்க மாட்டார்கள். அங்கதான் பிரச்சனை இருக்கு. பாரதியை இங்கே ஏற்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் மறந்து கூட இவர்கள் எந்த மேடையில் போய் நின்றார்களோ, இவர்கள் எந்த தரப்பை அன்றைக்கு அடையாளப்படுத்தினார்களோ, அதில் ஒருவர் கூட பாரதிதாசனையோ பாவாணரையோ பெருஞ்சித்திரனாரையோ தமிழ் மொழிக்காக, உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக காலமெல்லாம் பாடிய பெரியோர்கள், இப்ப சீமானண்ண சொல்றாருல, அந்த பெரியோர்களில் ஒரு பெரியோரை கூட வலதுசாரிகள் போற்ற மாட்டார்கள். மருந்துக்கு கூட அவர்கள்ட்ட இருந்து ஒரு கோட் எடுத்து போட்டு இவர் சொன்னார், இந்த கவிஞர் சொன்னார் ஏற்க மாட்டார்கள். கவிஞராகவே ஏற்க மாட்டார்கள். இதுதான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு கோபம் எங்க வரணும்? இவ்வளவு பெரிய தமிழ் பெரியோர்கள் இருக்கிறார்கள், மொழிக்காக இனத்திற்காக போராடி இருக்கிறார்கள், கவிதை எழுதியிருக்கிறார்கள், கட்டுரை தீட்டிருக்கிறார்கள், வாழ்நாள் முழுவதும் எழுதி குவித்திருக்கிறார்கள். அவர்களை ஏற்பதில் உனக்கு என்னையா சிக்கல்? அந்த மேடையில் நீ கேட்டிருக்கணும்ல.
அதுதான் அரசியல். எங்க இப்ப என்ன அரசியலை பேசணும்? இங்க வந்து பேசுறாங்க. இங்க ஏற்காமல் இருந்தா பிரச்சனை இல்லை, இங்க ஏற்கிறார்களே. ஏதோ ஒரு சில பேர் அந்த மாற்று கருத்துக்களை வைப்பாங்க. அது அந்த வாத பிரதிவாதம் காலம் பூரா நடந்துட்டு தான் இருக்குது. அது நடக்கத்தான் செய்யும். பாரதி அதை சொன்னார், இதை சொன்னார், அந்த காலகட்டத்தில் அப்படி சொன்னார்னு ஒரு 4 பேர் இந்த பக்கம் பேசுவாங்க. ஆனால் முற்றாக இந்த தரப்பை நிராகரிக்கிற தரப்பு, இந்த தரப்பின் பங்களிப்பை மூடி மறைக்கிற தரப்பு, இந்த தரப்பின் பங்களிப்பை மறுதளிக்கிற தரப்பு அந்த தரப்பு. இல்ல, அவருடைய பார்வையை வைக்கிறாரு. பாரதியும் பெரியாரையும் ஒப்பிட்டு அவர் ஒரு பார்வையை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவர் திமுகவை தீய சக்தின்னு சொன்னா விசிக ஏன் அவங்களை ஆர்எஸ்எஸ் குழந்தை? அதுதாங்க நான் தான் கேட்கிறேன். யாரு முன்முடிவோட செயல்படுறா? யாருக்கு இதுல பெரும் திட்டம் இருக்கு? பாரதிதாசனை ஏற்காதவர்கள் யார் சொல்லுங்க? பாரதியை ஏற்கிறவர்களை நான் சொல்றேன். இந்த ஆட்சி செய்திருக்கிறதுன்னு சொல்றேன். பிஜேபி ஆட்சி எங்கேயாவது பாரதிதாசனுக்கு ஒரு சிறப்பு செய்திருக்குமா? வலதுசாரிகள் எங்கேயாவது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பாரதிதாசன் பெயரை உச்சரித்திருப்பார்களா? அப்ப அங்கெல்லாம் சிக்கல் இருக்கு, இங்க சிக்கல் இல்லையா? அப்ப நீங்க வந்து யாரை கொண்டாடாத நிலை இருக்கிறது? இவர்களை கொண்டாடாத, நம் பெருமக்களை கொண்டாடாத நிலை அங்கேதான் இருக்கிறதே தவிர அவரை கொண்டாடாத நிலை இங்க இல்ல. ஏன் வரலாற்றை மாற்றி பேசுறீங்க? ஏன் திரிபு செய்றீங்க? ஏன் வந்து பழி சொல்றீங்க? அப்ப இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு அரசியல் அல்லவா? இளைஞர்கள்ட்ட எப்படி தவறாக ஒன்றை திரித்து கொண்டு வந்து போடுறீங்க பாருங்க. ஏதோ பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பாராம். இங்க சொன்னார் துக்ளக் ரமேஷ், தமிழுக்கு ஏதோ இவங்க சேர மாதிரி நடிக்கிறாங்க. இந்த நாட்டில் என்ன நிலைமை இருந்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? போன வாரம் நான் மாநில கல்லூரியில் போய் பேசினேன். அந்த மாநில கல்லூரி 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை? பிராமணர் அல்லாத மாணவர்களை மாநில கல்லூரியில் சேர்ப்பதற்கு நீதி கட்சி சட்டம் இயற்றி அரசாணை போட வேண்டிய நிலைமை. மாணவர்களை சேர்க்கறதுக்கு ஒரு ஜீவோ போட வேண்டிய நிலைமை இருந்துச்சுங்க. அந்த கல்லூரியில் அப்போ என்ன நிலைமை இருந்திருக்கு? அது வரைக்கும் பிராமணர்கள் தான் படிக்க முடியும் என்கிற நிலை இருந்திருக்கிறது. பேராசிரியர், சமஸ்கிருத பேச பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம். சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு 80 ரூபா சம்பளம். 2 பேரும் பேராசிரியர் தானே. அது என்ன சமஸ்கிருதத்துக்கு கொம்பு முளைச்சிருக்கா? இதை யார் மாத்தினா? இதை எந்த கடப்பாறை மாத்திச்சா? இந்த கோட்டை மாத்திச்சா? இத கடப்பாறை வந்து மாத்தல. இத கடப்பாறை வந்து மாத்தல. நீ சொல்ற பாலடைஞ்ச கோட்டை தான் இதை மாத்திச்சு. பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே முதலில் இந்த மண்ணில் தான் வந்தது. அதுதாங்க எல்லாரும் வள்ளுவரே படிச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்ல, இதுக்கு பதில் சொல்லணும்லங்க. நான் சொல்றது ஃபேக்சுவல் எரர் இல்லைல்ல, நான் சொல்றது வரலாற்று திரிபு இல்லை, நான் சொல்றது பொய் இல்லை. நான் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேல வரணும்? இப்போ இந்த தம்பி கோவம் யார் மேல வருது பாருங்க. ஏன் மேல வருது? யார் மேல கோவம் வரணும்? பிராமணர்கள் தான் பேராசிரியர் ஆக முடியும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சவங்க மேல தானே உங்களுக்கு கோவம் வரணும். அதை மாத்தவங்களுக்கு அதை ஜீவோ இருக்கு சார். தவறான செய்தி இல்லை, ஜீவோ இருக்கு. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அரசாணைகள் இருக்கிறது. பொய் இல்ல, புரட்டு இல்ல. ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள்லையும் அந்த சமூகம் மட்டும் எத்தனை விழுக்காடு இருந்தது அப்படின்னு இன்னைக்கு டேட்டா இருக்கு. இன்னைக்கும் டேட்டா இருக்கு, அன்னைக்கும் டேட்டா உண்டு, இன்னைக்கும் டேட்டா உண்டு. உச்சநீதிமன்ற நீதிபதி லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னார் இப்ப துக்ளக் ரமேஷ். நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்த நாட்டில் சமூக நீதி அரசியல் தலைத்து 100 வருஷம் ஆச்சு. இடஒதுக்கீடு வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. கம்யூனல் ஜியோ வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர்கள், இவங்க தான் பெரும்பான்மை இந்த நாட்டில். நான் இப்போ போட்ட லிஸ்ட் தான் பெரும்பான்மை. எத்தனை நீதிபதிகள், எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள்? இந்த பெரும்பான்மை சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க? உயர் பொறுப்புகள், ராணுவம், ஊடகம், அது இது எதெல்லாம் உண்டா எல்லா பொறுப்பை எடுத்து போட்டு லிஸ்ட் போட்டு பாருங்க. மத்திய அமைச்சக பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க? தூதர்கள், துணைவேந்தர்கள், எல்லா லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னார்ல, நான் கேட்கிறேன். அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்க ஆமா பிஜேபி வந்து ரொம்ப வந்து அதாவதுங்க நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் வெள்ளையர்களை எப்படி பார்த்தார்கள், ஆங்கிலேயர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, அவர்களுடைய நோக்கம் என்பது சமூக நீதிக்கான போராட்டம். அம்பேத்கர் கூட அப்படிதான் பார்த்தார். அப்ப அம்பேத்கர் கேள்வி கேட்பீங்களா? புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையும் அதுதான். நாட்டு விடுதலையா, சமூக விடுதலையா? நாட்டு விடுதலைங்கிறது 200 வருஷ போராட்டத்திலிருந்து விடுதலை, 200 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. காந்தி அப்படி பார்த்தார்.
அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள் 2000 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பார்த்தார்கள். அதான் நோக்கம், அதான் நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எதை எடுத்துட்டு போகல பெரியார். பெரியாரை பற்றி தூட்டுறீங்களா? என்ன எடுத்துட்டு போனார்? பெரிய பணக்காரர் அவர். அவர் என்ன ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருந்தவரா? காங்கிரஸ் கட்சியில பெரிய பொறுப்பில் இருந்தவர். பதவியை துறந்து விட்டு, தேர்தல் அரசியலை துறந்து விட்டு பரப்புரை அரசியலுக்கு வந்தவர். ஓட்டு பிச்சை எடுக்கல அவரு, பரப்புரை அரசியலுக்கு வந்தவர். காலம் பூரா பயணப்பட்டாரு. ஒரு நாணயமிக்க தலைவர். ஓகே, அதுதான் விஷயம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது அதுல நீங்க தவறான கருத்துக்களை வைத்து இளைஞர்களை மடைமாற்றும் போது நாங்க தெளிவா எங்க கோட்ல நிக்கிறோம். நாங்கள் எந்த அரசியலை ஏற்றுக்கொண்டோமோ, திராவிட அரசியல் கூட அது பண்டிதர் அயோத்திதாசர் முன்மொழிந்த அரசியல். 1885 திராவிட பாண்டியன்கிற பத்திரிகை அவர் தொடங்கிட்டாரு. 1890 திராவிட இயக்கத்தை அவர் தொடங்கிட்டாரு, திராவிட மகாஜன சபை. ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக நின்று இந்த அரசியலை நாங்கள் நிகழ்த்துகிறோம். இதுல எங்க இருக்கு? இடதுசாரிகள் காசு வாங்கிட்டாங்க. என்ன காசு வாங்கினாங்க? இடதுசாரிகள், சொன்னதுக்கு பதில் சொல்றேன். இடதுசாரிகள் என்ன காசு வாங்கினாங்க? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தேர்தல் குறித்து என்ன விதி வச்சிருக்கு? ஒரு வேட்பாளர் செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கு. ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கா? சொல்லுங்க, வரம்பு எடுத்து காட்டுங்க, நான் வாபஸ் வாங்கிறேன். ஒரு கட்சி இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு வரம்பு வச்சிருக்கா? பிஜேபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? 10,000 கோடி தேர்தல் செலவு செய்யுது. வரம்பு இல்லை, செலவு செய்யறாங்க. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, வாங்கிக்கிறாங்க. அப்போ வரம்பு இல்லை. ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு இல்லை. இப்போ ஒரு கூட்டணியில் இணைந்து பயணப்படுறோம். இடதுசாரிகள் 2 தொகுதி 4 தொகுதி 6 தொகுதியில் போட்டிடுறாங்க. முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. பிரமாண்ட கூட்டத்தை நடத்தணும். இடதுசாரிகள் மக்கள்கிட்ட கையேந்தி கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த பிரமாண்ட கூட்டத்தை நடத்துகிற வலிமை இருக்கா? கூட்டணிக்கு வந்தாச்சு இல்லை, அந்த கூட்டணி தலைவர் வரும்போது பிரமாண்ட மாநாட போடுறாங்க. அதுக்கு யார் செலவு பண்ணுவா? அப்போது அந்த கட்சிகிட்ட இருந்து அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறாங்க அந்த செலவுக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் செலவை கட்டுப்படுத்தலை. அவங்க ஏதாவது வயலன்ஸ் பண்ணாங்களா? சட்டத்தை மீறினார்களா? ஏன் பொய் சொல்றீங்க? அப்போ அவங்க டிரான்ஸ்பரன்சியோட இருக்காங்க, வெளிப்படைத்தன்மையோட ஒரு கட்சி செயல்படுது, பாராட்டுங்க. தேர்தல் பத்திரத்தில் காசை வாங்கிட்டு பின்னாடியே தராதவனுக்கு ரெய்டு விட்ட பிஜேபி இடதுசாரிகள் யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பாருங்க, தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி யார்கிட்டெல்லாம் பணம் வாங்கியிருக்கோ அந்த பணம் வாங்கின அத்தனை கம்பெனிக்கு ரைடு நடந்திருக்கு. ஐடி ரைடு, எல்லா ரைடும் நடந்திருக்கு. இதுதான் நேர்மையற்ற செயல். இந்த நேர்மையற்ற செயலை நீங்க கண்டீங்க. யாரோ ஒருத்தர் வந்தாராம், வண்டியை இடிச்சாராம், உடனே அவரை நாங்க அடிச்சிட்டோமா? ஆனா ஒரு நிமிஷம், இங்க பேசக்கூடியவங்க உங்களை விட ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவங்க, உங்க கருத்தை தான் பேச போறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க அமைதி காத்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா பேசுறவங்களுக்கும் இடையூறு, நிகழ்ச்சியும் சிறப்பா வராது. தொடர்ந்து ஒத்துழைப்பீங்கன்னு நம்புறேன். மோடி போயிட்டு இருக்கும்போது மோடி வண்டிக்கு முன்னாடி மோடி வண்டி இடிக்காமலேயே ஒருத்தர் ஸ்கூட்டரை கொண்டு நிறுத்தி பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவாங்க? இந்த சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூருக்கு வந்தார். அவர் போற ரூட்ல எங்கேயோ 2 வண்டி கிராஸ் ஆகி போச்சு. அதுக்கே அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், தமிழ்நாடு அரசே பதில் சொல் அப்படின்னு பிஜேபி போராட்டம் பண்ணிச்சு. தலைவர்களின் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் எங்களை போன்ற எளிய மக்களை வழிநடத்தக்கூடிய, அதிகாரத்தை எதிர்த்து ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையான தலைவருக்கு அச்சுறுத்தல் அதிகம். அப்படி இருக்கும்போது அவர் போகிற வழியில் அவர் வண்டிக்கு முன்னாடி வண்டி இடிக்காமலேயே இடித்ததாக ஒருத்தர் இறங்கி பிரச்சனை பண்ணுறாருன்னா அங்கே கூட போகிறவங்களுக்கு அச்சம் வருமா வராதா? தலைவரின் பாதுகாப்பு குறித்து கேள்வி வருமா வராதா? அப்போது உங்களுக்கு எல்லாம் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல. அப்போ பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது கேள்வி வரும், பிரச்சனை வரும். அந்த இடத்துல போய் போலீஸ் பேசி அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டாரு, திரும்பியும் பிரச்சனை பண்ணுறாரு. அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் கைகலப்பாகி போச்சு. அதற்கும் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டு எங்கள் தோழர்கள் மேலே வழக்கு பதிவாயிருக்கு. இதுதான் நிலைமை, உண்மை. ஆனால் திருச்சி பேசுகிறீங்க, பிஜேபி அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பாரதியை பாப்பான்னு சொல்லி அடின்னு சொல்லிட்டாராம். யார் சொன்னா? இதுதான் பொய். யார் சொன்னா? எந்த திராவிட இயக்க தலைவர்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? அதை சொல்லணும்ல. இந்த தலைவர் இப்படி சொன்னார், எந்த தலைவரும் அப்படி சொன்னது கிடையாது. நான் அதுதான் சொன்னேன். ஊவைசாவை நீங்கள் போற்றினீங்கன்னு கேட்டார். இப்போ எடுத்து பார்க்குறேன், முதலமைச்சர் ஊவைசாவுடைய தமிழ் அகராதி நாட்குறிப்பு எல்லாத்தையும் 2022 நூலாக வெளியிட்டிருக்கிறார். போதுமா? நீங்க பாரதிதாசன் கவிதைகளை மோடி வெளியிட்டார், காட்டுங்க. உங்களால் அதை தொட முடியாது, ஏன்னா அது நெருப்பு துண்டு, அது அனலை கக்கும்.
பாரதிதாசன் கவிதைகள், பாவேந்தரின் கவிதைகள், புரட்சி கவிஞரின் கவிதைகள் அனல் கக்கும். உங்களால நெருங்க முடியாது. அதுக்கு முன்னாடி அதுதான் பிரச்சனைங்க. பாவாணர் அவங்களால ஏற்க முடியாது, பெருஞ்சித்திரனார் அவங்களால தொட முடியாது. அப்படிப்பட்ட இன மொழிக்காக, மீட்புக்காக பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த பெருமக்கள். திராவிட இயக்கத்தை போற்றி வைத்திருக்கிறார்கள். உங்களால தொட முடியாது. அதனால ரொம்ப தெளிவா அந்த கோடை கிழிச்சு நீங்க பயணிக்கிறீங்க. பயணிச்சுட்டு போங்க. எங்க பிரச்சனை என்னன்னா, உண்மையை சொல்லுங்கிற, அவ்வளவுதான். ஏன் பாதியை சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னா தர்க்கம் பண்ணலாம், ஆரோக்கியமான விவாதம் நடத்தலாம். விஜய் அவர்களை ஏன் தீய சக்தி அப்படின்னு சொன்னதற்கு பிறகாக திருமாவளவன் அவர்கள் RSS குழந்தைன்னு சொல்றாரா? தீய சக்தின்னு ஏன் சொல்றோம்னா, திருப்பரங்குன்றம் பற்றி எரிகிறது. கார்த்தி கூட சொன்னாப்ல, இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? 3000 பள்ளிவாசல்களை, தர்காக்களை RSS பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது. அது திமுக ஆட்சி வந்த பிறகு, திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு பிறகு போடப்பட்ட பட்டியல் கிடையாது. அவங்க எப்போதோ போட்டு லிஸ்ட்ல ஏற்றி வச்சிருக்காங்க. பாபர் மசூதியை போல் அந்த லிஸ்ட்ல பாபர் மசூதி இருக்கு, முடிச்சிட்டாங்க. திருப்பரங்குன்றம் தர்காவும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்போ அவர்கள் மிக நீண்ட திட்டமிடலோடு என்னைக்கோ இந்த வேலையை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு எல்லா செக்டார்லையும் தங்களுடைய ஆட்களை வச்சிருக்காங்க. எப்படி நீதித்துறையில் அந்த சேர்ல உட்கார்ந்து இந்த வேலையை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரோ, அதுபோல அவர் காவல்துறையில இருப்பார்ல, அவர் எல்லாத்துலயும் இருப்பார்ல. ஏன்னா இது அனுமதிக்காத இல்ல, குருமூர்த்தி எப்படி நீதிபதியை பேசினாரு பார்த்தா, அந்த மாதிரி அநாகரிகமா நான் எதுவும் சொன்னா? குருமூர்த்தி துக்ளக் மேடையில நின்று நீதிபதிகளை எவ்வளவு அவச்சொல் கொண்டு அநாகரிகமாக பேசினார். நான் ஒரு வார்த்தை அநாகரிகமா பேசுறேனா? நீதிபதியை குறித்து ஒரு வார்த்தை அநாகரிகமா பேசுறேன். தீர்ப்புகளை விமர்சிக்கிறது ஜனநாயக பூர்வ உரிமை. கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? யார் சார்? ஹெச் ராஜா சொன்னார். ஹெச் ராஜா சொன்னார். ஓகே ஓகே சார். சார் அங்க பேசும்போது இங்க பேசிட்டே இருந்தா ஷோ கொண்டு போக முடியாது. அங்க இருக்கிறவங்க பண்றாங்க, நீங்க விருந்தினர், நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது போல இல்ல சார், அவர் தீர்ப்புகளை விமர்சிக்கிறது ஜனநாயக பூர்வ உரிமை. அதுதாங்க ஹெச் ராஜா சொன்னது மேல பதில் சொல்லுங்க. ஹெச் ராஜா சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. குருமூர்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. குருமூர்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் குன்ஹா ஏடிஎம்கே என்ன பாடுபடுத்துறாங்க? உருட்டுக்கட்டை கொண்டு வீதி வீதியா தாக்குனாங்க குன்ஹா தீர்ப்புக்காக மக்களை. அப்போ இப்படிப்பட்ட சூழலை பார்க்கிறோம். நாங்க அப்படிலாம் அநாகரிகமா பேசல, நாங்க வாதத்தை வைக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே சார். நீதிபதிகள் பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு பாஜக அரசில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள். பாபர் மசூதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு நீதிபதி கூட பொறுப்புக்கு பிறகு போய் சும்மா இல்ல, பெரிய 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 பதவியில் போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த வரிசையில தான் நான் என்ன சொல்றேன், காவல்துறை போய் அங்க ஒரு சிக்கலை செய்து அதுல ஒருத்தர் செய்யறாரு, வருவாய்த்துறையில ஒருத்தர் செய்யறாரு, அறநிலையத்தில் ஒருத்தர் செய்யறாருன்னா அது தெரிய வந்த பிறகு இந்த அரசு அவர்களை நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அவர்களை இடமாற்றம் செய்திருக்கிறது, அவர்களை பணியிலிருந்து மாற்றி இருக்கிறது. ஏன்? எல்லா செக்டார்லையும் ஆளை வச்சுக்கிட்டு தானே பிஜேபி இந்த வேலை செய்யுது. அந்த பிஜேபியோடு, எல்லா துறைகளின் துணையோடு வரக்கூடிய பிஜேபியோடு நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நின்று மல்லு கட்டுறது இந்த அரசு. அதனோடு கூட்டணி கட்சியிலும் மல்லு கட்டுறோம். அப்ப எங்களோட நின்று ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியவர்கள் தான் ஜனநாயக சக்திகளா இருக்க முடியுமே தவிர, திருப்பரங்குன்றத்தில் ஏற்றிட்டு போனா என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் எங்க தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல தானே எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்க ஏற்றப்பட்டதோ, எல்லா ஆட்சி காலத்தில் எங்க ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல தானே இந்த ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கு. ஏதாவது இந்த முதலமைச்சர் மாத்தினாரா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? சந்தனக்கூடு எப்பவுமே நடக்கிற அதே இடத்துல தானே இந்த ஆண்டு நடந்திருக்கு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த அரசு ஏதாவது சந்தனக்கூட தடுத்துதா? எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. எந்த மாற்றத்தையும் இந்த அரசு செய்யல. அப்ப இந்த இடத்துல பிஜேபி வம்பு பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனா அது திமுக தான் காரணம், அது இந்த அரசு தான் காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு ஸ்டாண்டை தெளிவாயிடுங்க. தாவைக்காக அதுல ஸ்டாண்டே இல்லை, அதுல எந்த கருத்தும் கிடையாது. ஏங்க தமிழ்நாடு பற்றி எரியுதுங்க. பிஜேபி அயோத்தியாக மாற்றோம்னு டிக்ளேர் பண்ணிட்டு வருது. பிஜேபி பூச்சாண்டி, பிஜேபி பூச்சாண்டி. பிஜேபி பூச்சாண்டியா? பிஜேபி பூச்சாண்டியா? இதெல்லாம் ஏற்கனவே எல்லா இடங்களையும் செஞ்சுட்டு தானே பிஜேபி வருது, செய்யாம வரலையா? அயோத்தின்னு ஒன்றை செஞ்சு முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்றாங்க. மாறின பரவாயில்லையா? அப்ப இதை தடுக்க வேண்டாமா? எல்லா சக்தியிலும் இதுல ஒருங்கிணைய வேண்டாமா? அப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு தெளிவா வாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். இல்ல அதை விமர்சிக்கலாம், அது ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொல்லணுமான்னு. விமர்சிக்காதன்னு பின்னணி என்ன? இந்த அமைதியின் பின்னணி என்ன? இந்த மௌனத்தின் பின்னணி என்ன? ஜனநாயக சக்தியா இருந்தா தமிழ்நாடு இப்படி பாழாப்படக்கூடாதுங்கிற கவலை இருந்தா அதுல ரியாக்ட் பண்ணணும்ல, கருத்து சொல்லணும்ல, ஒரு ஸ்டாண்ட் தெளிவா எடுக்கணும்ல. ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? வேற இதை விட என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு? இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன்னா வாக்குறுதி நிறைவேற்றல, அது நிறைவேற்றல, இது நிறைவேற்றலங்கிறது
நிறைவேற்றிட்டா அந்த பிரச்சனை தீந்துரும். ஆனா பிஜேபி இப்படிப்பட்ட வகுப்புவாத அலையை உருவாக்கி வச்சுட்டா யாரால அதை தீர்க்க முடியும்? ஓகே சார், யாரால தீர்க்க முடியும்? நன்றி. அப்போ வாக்குறுதியை விட எது முக்கியமான பிரச்சனை? வகுப்புவாதம் இந்த மண்ணை பாழாக்கிடும். சரி செய்ய முடியாது, திரும்ப ஓகே சரி செய்ய முடியாது.